ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன இன்னைக்கான எபிசோடில் ஒஸ்ட்டு பெஸ்ட்டு பார்த்தீங்களா? ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் அதை பற்றி போட்டிருக்கோம். ஸோ ஒஸ்ட்டு இவங்கள தான் சொல்ல போகிறாங்கன்னு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு. ஓகே, கமருதீனும் பார்வையும் அது சொன்னது சரியானு கேட்டால், நான் என்னோடய ஆங்கிளில் ஒரு வகையில் பார்வுக்கு இது லெசன் லேர்ன்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். வீடியோஸ் பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ அது வந்து நான் ரீசெண்டாக இப்போ போட்டேன். பாரு ஜெயிலுக்கு போனது ஒரு வகையில் நல்லது அப்படின்னு. ஆனால் அவங்க சொன்னது ரிவெஞ்சில் தான் சொன்னாங்க. பட் ஆனால் இதை பாரு எந்த ஆங்கிளில் பார்த்து அவங்க இதை வந்து ஒரு லெசன் லேர்ன்ட்டாக எடுத்துக்கணும். கண்டிப்பாக வீக்கெண்ட்லேயும் பாருக்கான டோஸ் கண்டிப்பாக கன்ஃபார்முங்க. வீக்கெண்ட்லேயே வச்சு அடிக்க தான் போகிறாங்க. ஏன் நம்ம ஜாக்கை அடிச்சு தான் மோல்டு பண்ணி அப்படி கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு இடத்துல மஞ்சரியை வந்து ஜாக்கும் சௌந்தர்யாவும் சேர்ந்து அடின்னு அடித்தப்போ அந்த வீக்கும் சரி, அதுக்கு முன்னாடியே சரி அடித்தாங்க இல்லைங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிலுக்கு போகிறவங்களோ இல்லை வீக்கெண்டில் ஹோஸ்ட் கிட்ட அடி வாங்குறவங்களோ இன்னும் கொஞ்சம் அந்த கேமை எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணலாம், எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக கொண்டு போகலாம். ஜனங்களுக்கு இவங்களுக்கு அந்த கண்டஸ்டன்ட் வேணும். எதிராக அவங்க பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வந்து டிஆர்பி ரேட்டிங்க்கு வேணும். ஆனால் அது வெளியில் ரொம்ப டாக்ஸிக்காக போகுது, வெளியில் ரொம்ப ஹாஷாக தெரியுது, வெளியில் ரொம்ப நெகட்டிவிட்டியாக போகுது அப்படின்னும் போது ஹோஸ்ட்டை வச்சு அந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி, ஓகே சார் இதை மட்டும் இப்படி பண்ணி விடுங்க, அதை மட்டும் அது பண்ணி விடுங்க. ஆனால் அந்த கண்டஸ்டன்ட் முக்கியம், வெளிலலாம் அனுப்ப முடியாது, அந்த கண்டென்ட்டில் தான் டிஆர்பியை ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வந்துட்டு அந்த ஒரு தட்டி அவங்கள வந்து மோல்டு பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி திட்டு கண்டிப்பாக கமருதீனுக்கும் உண்டு. மேபி கமருதீனுக்கு எல்லோ கார்டு கொடுத்து கூட வான் பண்ணலாம். ரெட் கார்டு அளவுக்கு போவாங்களான்னு தெரில. மேபி எல்லோ இல்லை வார்த்தைங்களே ஹாஷா அது ரெட் கார்டா எல்லோ கார்டான்ற லெவலுக்கு மேபி இருக்கலாம். ஏன்னா ப்ரொமோலாம் பார்த்தா அப்படி தானே இருக்குது, டெரராக இருக்கே. ஆனால் உள்ளே ஏதாவது இருக்கான்னு தான் பார்க்கலாம். ஓகேங்களா? அதனால கமருதீனும் வான் பண்ணுவாங்க. பார்வதியும் கொஞ்சம் தலையில் தட்டி கொஞ்சம் உட்கார வைப்பாங்க. ஏன்னா அவங்க முக்கியமான கண்டஸ்டன்ட், கேமை கோட்டை விட்டுறக்கூடாது, இவங்களுக்கும் டிஆர்பி வரணும் அப்படின்னும் போது கொஞ்சம் கேம் பர்ஸ்பெக்டிவாக மாற்றி ஆடுங்க, இல்லை உங்களுக்கான விஷயத்த கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி ஆடுங்க. ஸோ இதுக்கான ஒரு இனிஷியேஷனாக வந்து என்ன சொல்கிறேன்னா, அதை இனிஷியேட் பண்ண இடத்துல அந்த ஜெயிலோட ப்ராசஸே அவங்களுக்கு கொஞ்சம் மோல்ட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். அவங்க அன்றைக்கி கண்ணெலாம் உட்காந்து பேசினதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே எபிசோடில் வரும். நான் லைவில் பார்த்தேன். ஆக்சுவலி ரெண்டு பேருமே ரொம்ப மெச்சூர்டாக, நம்ம பாரு தெரியும் எப்படி பேசுவாங்கன்னு, கொஞ்சம் புலம்பிட்டு தான் இருந்தாங்க. கலையும் திவாகரும் பண்ணதை பற்றி புலம்பிட்டு இருந்தாங்க. கலைக்கு வந்து கூப்பிட்டே கேட்டாங்க. ஆனால் அவன் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கன்னிங் ஃபெல்லோங்க. அவ்வளோதான். நான் முதல்லேருந்தே அவனை சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ திவாகர் வந்து நல்லவன் மாதிரி வந்துட்டு கலை கூட போய் உட்காந்து திவாகர் பேசுகிறாரு, அவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து அவன் கன்னிங் தான் முதல்ல இருந்தே. ஆனால் அதை வெளியில் காமிச்சிக்கல. இப்போ அவனுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டை அவன் க்ரியேட் பண்ணிட்டான், அந்த டீம் கூட போய் சேர்ந்துட்டான். இல்லை ஒரு போன வீக்கெண்டு வந்து சபரி அடித்தோடனே அவருக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் ஆகிடுச்சு. அப்போ அந்த சபரி குரூப்லேயே கனியாக்கா கூட சேர்ந்துக்கிட்டா நம்ம ட்ராவல் இல்லை. இதுக்கு மேலே திவாகர் சப்போர்ட்டும் பாரு சப்போர்ட்டும் நம்மளுக்கு தேவையில்லைன்ற மாதிரி அவன் ஒரு கொஞ்சம் தெனாவட்டாக தான் பண்ணான். அப்போ வந்து பாரு கூப்பிட்டு கேட்கும்போது அதே தெனாவட்டோட தான் பதில் சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அது வெளியில் தெரியாமல் இவங்க ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே இருக்கிற ஒரு நியாயமான விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, அவ்வளோ கான்ஃப்ளிக்ட் வரலாம், கான்ட்ரவர்சி வரலாம். ஆனால் அது மற்றவங்க கிட்ட போய் நம்மளுக்கு யார் எதிரியாக இருக்காங்களோ, இன்னொரு ஆப்போசிட் குரூப் இருக்கோ, அவங்க போய் சொல்கிறது ஃபேர் கிடையாது. ஒருவேளை நீங்கள் சொல்லணும்னு நினச்சா முகத்துக்கு நேரம் இவங்ககிட்டயே அதை சொல்லணும். ஆனால் இவங்ககிட்ட அதை சொல்லாமல் நீங்கள் அங்கே போய் சொல்கிறீங்கன்னா, பாரு பார்த்தீங்கன்னா முன்னாடியும் சொல்லுவாங்க, அதுக்கப்புறமும் போய் எல்லாருக்கிட்டையும் புலம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு யார் ட்ரஸ்ட்டாக இருக்கோ அவங்ககிட்ட போய் புலம்புவாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல. அப்போது கலை வந்து இங்கே பாரு அவ்வளோ கேள்வி கேட்டோம், எதுவுமே பதில் சொல்லாமல் கூப்பிட்டு கேட்குறாங்க பாரு. ஆக்சுவலாக நான் பேசுகிறேன் நான். அப்போ வந்து ஆனால் இங்கே கம்முன்னு இருந்துட்டு, ஆனால் பாரு பற்றின இருக்க அவ்வளோ வெஞ்சன்ஸ், அவ்வளோ டர்ட்டி மைண்ட், அவ்வளோ அழுக்கையாக திருப்பி கனி கிட்ட போய் புலம்புறாங்க, ரம்யா கிட்ட போய் புலம்புறாங்க. அப்போ திவாகர் வந்து அங்கே போகவே இல்லை. ஆனால் வந்து திவாகரும் அங்கே வந்து கலை கூட சேர்ந்து கனிக்கிட்ட புலம்புறாரு. ரம்யா போய் இவங்க கிட்ட பேசினாங்க பாரு கிட்ட. ஆனால் ரம்யாவும் பாரு கிட்ட பேசுனதுமே கனி கிட்ட சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், அந்த கனி குரூப்பில் எவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது உள்ள. கனி கெமி எஃப்ஜே ஆதிரை 1008 வந்தால் ஏன் பிரவீன் கெமி எது வந்தாலுமே ஏதாவது மூச்சு பேச்சு விட்றாங்களா? அப்படி முக்கிட்டு அப்படியே அழுத்திக்கிட்டு இருக்காங்களே, அவங்க டீமை விட்டு கொடுப்பாங்க. இவங்க 3 பேரும் போய் அப்பட்டமாக விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல கலையும் திவாகரும் பாருக்கு ஃபேவராலாம், ஐ மீன் ரொம்ப ட்ரஸ்டாலாம் இல்லைங்க. அந்த பொண்ணு நம்புச்சு, அவ்வளோதான். ஆனால் ஒன்னார் பார்க்குறவங்களுக்கு கலையும் திவாகரும் வச்சு தான் பாரு ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் லைவ் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், முதல் வாரம் திவாகரை எந்த அடி அடித்தாங்க. அதுக்கப்புறம் 10 நாமினேஷன் கலைக்கு மட்டுமே வந்துடுச்சு. கலையே கார்னர் பண்ணி பேசினாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்காகவும் கலை அந்த பொண்ணு ஸ்டாண்ட் எடுத்தது. ஆனால் இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு ஸ்டாண்ட் எடுக்க இவனுங்க 2 பேருமே அப்படியே உல்ட்டா பெல்ட்டி அடிக்கிறாங்க. அவ்வளோ கோவமாக இருந்தது எனக்கு. உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கலான்னு நீங்கள் முகத்துக்கு நேரம் சொல்லிட்டு விலகலாம். ஆனால் பின்னாடி போய் அடிக்கிறது என்ன? அப்போ எல்லாருமே முதுகில் குத்துறது என்ன? விக்ரமா அதை தான் பண்ணார். விக்ரமே நிற்க வச்சு அந்த பொண்ணு இன்னைக்கு கேள்வி கேட்டுச்சு.
சரி, ஓகே. அப்போ வந்து ஒஸ்ட்டில் வந்து கனியக்காவை ஏன் வந்துட்டு பாரு சொன்னாங்கன்னா, அவங்க தெரியாமலாம் சொல்லல. அத பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன். அவங்க கரெக்ட்டா கேமரா கான்ஷியஸ்லயும், இல்லன்னா அத பதிவு பண்ணணுன்றதுக்காக தான் பண்ணாங்க. பிக் பாஸும் அவங்க பொறுமையா வந்து கனிய சொல்லட்டும், சுபிக்ஷா யார சொல்றாங்களோ சொல்லட்டும்னு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பும்போது பார்த்து, என்ன பாரு கனிய சொல்ல முடியாது. அவங்க கேப்டன் அப்படின்னு சொன்னதுல, "ஏன் சார் அத நீ முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல? அவ்வளோ நேரம் அவங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல?" அப்படின்னாக்கா, அவங்க தெளிவா தான் சொன்னாங்க. பாரு பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு கரெக்ட் பண்ணுவாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா, அதே மாரி பாரு சொல்லட்டும்னு வெயிட் பண்ணி பிக் பாஸ் அத கரெக்ட் பண்ணதுமே எல்லாமே வந்து அந்த கமர்ஷியலுக்காக நடந்தது தான். 1 எபிசோட சுவாரஸ்யமாக்கணும்னு. இல்லன்னா நம்ம இத பத்தி எடுத்து பேச மாட்டோம்ல. வெளியில சோஷியல் மீடியால வந்து கனி தப்புன்னு அவங்க எப்படி சொல்லுவாங்க? வெளியில வந்து எல்லார்கிட்டயும் மைக் பிடிச்சா சொல்லுவாங்க. இப்படி தான் சொல்லணும். அப்ப அத சொல்லும்போதே பிக் பாஸ்க்கு அது வந்து அது அது அந்த ரூல்ஸ்ல இல்ல. கனிய சொல்லக்கூடாதுன்னா அது ஸ்டாப் பண்ணியிருக்கணும். இல்லையே. கனிய சொல்லி சுபிக்ஷாவ சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தானே அவர் மாத்துனாரு அப்படின்னா, எல்லாமே அதுதான் சொல்றேன். இந்த கேம் ஷோவ பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யம்ன்றது முக்கியம்னா, டிஆர்பிக்காக அவங்க எய்தர் பாசிட்டிவ் எப்படி வேணா அவங்கள காட்டுவாங்க. உள்ள கேம் ஆடுற கண்டஸ்டன்ட்ஸ் அத கான்ஷியஸா தான் எப்படி வெளில ப்ரொஜெக்ட் ஆகுன்ற அந்த கான்ஷியஸோட கேம் ஆடணும். எய்தர் உங்களுக்கு நெகட்டிவா ஆக வேணாம் அப்படின்னா, இவரு மாரி என்னது விக்ரம் மாரி இருக்கிற இடம் தெரியாம விளையாடணும். இருக்கிற இடம் தெரியாம விளையாடினால தான் கேப்டனுக்கு வந்துட்டாரு. ஓகேங்களா? ஆனா வின்னர் ஆவாரா அப்படின்னா, இப்படியே ஆடினா வின்னர் ஆக முடியாது. இப்படியே ஆடினா நாமினேஷன்ல தப்பிச்சு இன்னும் 2, 3 வாரம் தப்பிக்கலாம். அவ்வளோதான். அப்போ கனி மாரி ஆடலாமான்னு கேட்டா, கனியும் அப்படிதான். ஸோ நீங்க மக்கள சந்திச்சு நாமினேஷன்ல வந்து நின்னா தான் உங்களுக்கான பொசிஷன் என்ன, மக்கள் மைண்ட்ல நீங்க என்னவா இருக்கீங்க, இல்ல உங்களுக்கான வோட்டிங் ப்ராசஸ் ஒரு கன்டினியூஸ் ஸ்பான்டேனியஸா இந்த 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 வாரம் இவங்க வந்துட்டாங்க வோட்டிங் நம்ம வோட்டிங் இவங்களுக்கு தான்ப்பா அப்படின்னு இருக்கும். ஒரு வாரம் அவங்க வரலன்னா அவங்களுக்கான வோட்டிங் கீழே இருக்கவங்களுக்கு வரும். இப்போ அவங்க அதனால தான் இந்த குரூப்பிசம் ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு விஷயமே அதுதான். ஒரு வாரம் இவங்க கூட சொல்லியிருப்பாங்களே, நந்தினியும் ஆதிரி யாரும் சொல்லியிருப்பாங்களே, பாருவ கூட திவாகருக்கும் வந்து கலைக்கும் வோட்டிங் இருக்கு, அதனால தான் அவங்க கூட சேர்ந்துட்டு பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த வாரம்லாம் திவாகர் வந்து நாமினேஷன்ல வரல. பட் ஆனா இதுக்கு மேல அவர் நாமினேஷன்ல வந்தா இந்த வோட்டிங் வருமான்னு கேட்டா, அவரோட சரக்கு வந்து தீந்து போயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல அவரு டாக்டர்னு பெருமை பேசினதாகட்டும், பாரு கூட சேர்ந்து ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள போனதாகட்டும், இப்போ ஃப்ளர்ட் பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் அவர் கையில் இருக்கே தவிர, அது ஒரு லெவலுக்கு மேலே அங்கே இருக்க பொண்ணுங்களே டாலரேட் பண்ண மாட்டாங்க. அது இன்னைக்கு அரோரெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னும் போது இது பாரு கூட சண்டை ஆயிடுச்சு. தங்கச்சின்னு கூப்பிட்ட பொண்ணே பண்ணும்போது அந்த பொண்ணுக்கான ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது அந்த பொண்ணு இப்போ இதுக்கெல்லாம் பேசவே இல்லை. 2 பேரும் சட்டையே பண்ணல. திவாகர் ஒரு இடத்துல இருக்காரு, பாரு ஒரு இடத்துல இருக்காங்க. 2 பேரும் பாரு ரொம்ப தெளிவாக இருக்காங்க, பேச மாட்டா அப்படிங்கிறதுல. திவாகரும் போய் பேசலை அப்படின்னும் போது, ஸோ அந்த ஃப்ளர்ட்டிங்ன்ற விஷயத்தையே வச்சுட்டா ஜனங்களுக்கும் வெறுப்பாயிடும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதுவே அவருக்கான மைனஸ் ஆகிடும். ஸோ வந்துட்டு திவாகரும் ஒரு ஓரளவுக்கு டவுன் ஆயிடுவார். அப்புறம் வைல்டு கார்டு உள்ளே வந்தால் கலைக்கான அப்போ ரெடியாக இருக்குது. நான் அதுவும் வீடியோஸில் போட்டிருக்கேன் ஏன் அப்படிங்கிற மாதிரி. அரோரா ஆல்ரெடி இந்த வாரம் வெளியில் போகிறாங்க. ஸோ இவங்களுக்கான கண்டென்ட்லாம் பெருசாக இவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல அப்படிங்கிறத விட உள்ள அந்த ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் கொடுக்குற அளவுக்கு இவங்க இல்லை. இவங்களா இருக்கணும்னு வந்தாலுமே இவங்களோடது ஒரு ரியாலிட்டி அப்படிங்கிறது இதுக்கு மேலே இவங்களால அந்த ரியாலிட்டி ஷோவில் நடிச்சுட்டே இருக்க முடியாது. ரொம்ப நாளைக்கு வந்துட்டு இப்படி வந்து காக்கா பிடிச்சிட்டே ஓட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஓட்ட முடியாதுன்னு சொல்லும்போது, ஸோ விக்ரம்லாம் வின்னர் ப்ராடக்டா அப்படின்னு கேட்டால் மேபி சேனல் கொண்டு வந்தால் டாப் 6 வரைக்கும் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கூட அவர் நாமினேஷனில் வந்து அவருக்கு ஓட்டிங் வர்ற பட்சத்தில் அவர் உள்ளே என்ன பண்ணுறாருன்னு மேபி அடுத்த வாரம் கேப்டனாக அதுக்காக கூட விக்ரமாக ஆக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் அவர் நாமினேஷன்லேயே வரல. இப்போ கேப்டன் ஆகிட்டார்னாலுமே நாமினேஷனில் வரமாட்டார் அப்படின்னும் போது இன்னொரு 1 வாரம் 2 வாரம் அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லும்போது பிக் பாஸ் இன்டெரக்டாகவே விக்ரம் கிட்ட தான் நிறைய எதிர்பார்க்குறேன்னு சொல்லும்போது அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸாக கொஞ்சம் ஹைலைட் பண்ணிட்டே தான் இருக்காங்க விக்ரம். ஆனால் விக்ரம் வந்து ஆல்ரெடி ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காரு. அங்கே எல்லாருக்கிட்டையுமே பொதுவாக நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோவில். நான் பாரு அளவுக்கு நெகட்டிவிட்டியை சம்பாதிக்க எனக்கு இஷ்டம் இல்லை, என்னால் வந்து அது வந்து ஹேண்டில் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்கிற இடத்துல அப்போ இந்த கேம்க்கான ஒரு விஷயம் அவர் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. பாரு வந்து ஆதிரியா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஆதிரியா ரொம்ப தெளிவாக தாங்க பேசுது. ஃபர்ஸ்ட் வீக்கில் பண்ணதாகட்டும், நடுவில் பேசுது, இப்போ பாருக்கு சொல்கிறதாகட்டும், பாரு கிட்ட உட்காந்து யாருமே என்ன ஏதுன்னு பேசலாம். அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி சுபிக் பண்ணது சரியா அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த பொண்ணு கரெக்டாக சொல்லும். அவங்கவுங்க ஸ்ட்ராட்டஜி அவங்கவுங்க ப்ளே பண்ண தான் சொல்லுவாங்க. நீ இன்னும் கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணியிருக்கணும். அப்போ எல்லாருமே தானே ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. அப்போ நான் பண்ணது மட்டும் தப்பானா தப்புன்னு கிடையாது. அதை நீ ஒழுங்காக பிளான் பண்ணலை. எல்லாம் அவங்கவுங்களுக்கு தான் யோசிப்பாங்க. அப்போ நீ இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கணும் அப்படின்னும் போது இவங்க சொல்கிறாங்க, பாரு இல்லை நான் அதில் அஃபண்ட் ஆகிட்டேன் அப்படின்னும் போது இது ஆகக்கூடாது, அது அப்படிதான் இருக்கும் இந்த கேம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக பேசுங்க. இப்படி தெளிவாக பேசுகிற பொண்ணு ஏங்க அந்த எஃப்ஜே பின்னாடி போய் அந்த திமிர் பிடிச்சவங்க பின்னாடி போய் இந்த பொண்ணு கேமை கோட்டை விட்டுச்சோ எனக்கு தெரியல. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போ வந்து ஒஸ்ட்டில் வந்து கமருதீனையும் பாருவையும் சொல்கிறாங்க அப்படின்னும் போது கலை வந்து திருப்பி வந்து பாருவையும் சொன்னாப்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த தூண் வேறு துப்பிட்டு வேறு சொன்னான்னா அது அந்தளவுக்கு போயிருக்க வேண்டாம். என்ன கேட்டால் பிக் பாஸ் வந்து ஏன் இந்த வாட்டி வந்து இந்த ஒஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது,
இது இப்படி ஓப்பனாக வச்சு இது கண்டிப்பாக இவங்களை அடிப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது நாமினேஷன்லேயே அடுத்த வாரம் அடிக்க தாங்க போகிறாங்க. ஆனால் அது க்ளோஸ் நாமினேஷனாக பண்ணுவாங்களா ஓப்பன் நாமினேஷனாக பண்ணுவாங்களான்னு தெரில. ஒருவேளை ஓப்பன் நாமினேஷனாக பண்ணால் திருப்பி இதே ரீசன் சொல்லி அடுத்த வாரம் ஃபுல்லாக நாமினேஷனில் பார்வை வைக்க தான் போகிறாங்க. எப்படி ஒஸ்ட்டுக்கு சொன்னாங்களோ அதே தான் நாமினேஷனில் சொல்லுவாங்க. ஒருவேளை க்ளோஸ்டு வச்சா வந்துட்டு சேஃப் சைடுக்காகவும் இங்கே ஓப்பனில் வைக்கும்போது அந்த ஒஸ்ட் ஆகட்டும் பெஸ்ட் ஆகட்டும் அந்த ஒரு சேஃப் சைடுக்காகவும் ஒரு சிலர் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ கலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரு மேலே ஒரு லுக் உள்ள கோவமாக இருக்கலாம் அவங்களுக்குள்ள. ஆனால் அதை அவர் பேசி சார்ட் அவுட் பண்ணியிருக்கலாம் நேரில் என்ன ஏதுன்னு சொல்லி. இல்லை எனக்கு நீ பண்ணுறது பிடிக்கல, எப்படி வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு வந்து பக்கத்தில் இருந்து வந்து கைட் பண்ணணும், தப்பாக கைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற இடத்துல கமருதீனை வந்து இவங்க சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கலை வந்து பாருக் இதான் ரீசன் சொன்னார் அப்படின்னும் போது நீங்களும் பாருக்கிட்ட உட்காந்து இல்லை இது இப்படி எனக்கு பண்ணது பிடிக்கல இந்த டாஸ்கில் பண்ணது பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை அவர் சொல்லலை. இல்லைனா நீங்கள் வந்து கனியவும் அந்த ரீசன் சொல்லியிருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் கேப்டனாக இருக்கிறதால எஃப்ஜே எது பண்ணாலும் கேட்க மாட்டீங்க. லைட்டர் எடுத்து போட்டார், அந்த மாவு கரண்டியை போட்டார், அதுக்கப்புறம் யாருமே சாப்பிட விடாமல் வந்து பிரவீன் வந்து ஒரு சாரி கூட கேட்காம பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஏன் அதெல்லாம் சொல்லலை? கரெக்டாக பாருவே எல்லாரும் பாருக்கிட்ட தப்பு இருக்கு, நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் பாருக்கிட்ட இருக்க தப்பை மட்டும் எல்லாரும் ஹைலைட் பண்ணுறீங்க, மற்றவங்க தப்பை பூசி மழுப்புறீங்களே அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருக்கிட்ட வாயே திறக்காமல் இப்போ கூப்பிட்டு வச்சு பாரு இதில் ஜெயிலில் கேட்கும்போது கூட ஜெயிலில் வந்து அந்த அவங்க 2 பேரும் ஜெயிலில் இருக்கும் யாருமே அந்த பக்கம் கூட போவே இல்லைங்க சுத்தமாக. வினோத் மட்டும் தான் அப்போதைக்கு அப்போ போய் சாப்பிட்டீங்களா டீ வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இவர் கேப்டனா இவங்க மட்டும் நாய் காத்தனா தூங்குறீங்களா சரிங்களா அது மாதிரி கனி வந்து எட்டி பார்த்தாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா ஆக்சுவலி இவங்க ஜெயிலில் இருக்கும்போது காலையில் எங்க ஜெயிலில் இருந்தாலும் ஃபுட்டு இங்கே கொடுக்குற ஃபுட்டெல்லாம் அங்கே போக தான் செய்யும். என்ன அவங்களால டாஸ்க் பண்ண முடியாது, ஏதாவது டாஸ்க் வச்சாங்கன்னா ஜெயிலில் இருந்தால் அந்த டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்போது அந்த டீ கொடுக்கறதுக்கு கூட வந்து பிரவீன் ஏதோ சொல்கிறார் கொடுக்கலாமான்னு தெரில ஜெயிலில் இருக்கவங்களுக்குலாம் அது பனிஷ்மெண்ட் தானே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இல்லையே போன வாட்டிலாம் வந்து வினோத்லாம் ஜெயிலில் இருக்கப்போ அரோரெல்லாம் இருக்கப்போ நான் கொடுத்தேனே அப்படிலாம் கமருதீன் சொன்னோன்னே ஓ அப்படியா தெரியல அப்படின்னும் போது அப்போ தான் பாரு சொல்கிறாங்க அது மற்றவங்களாம் கொடுப்பாங்க நான் இருக்கிறதுனால அது அந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்க அதெல்லாம் கொடுக்கலாம் போய் கேளுங்கன்னா அது உண்மைதான். எங்க நீங்கள் இது 3 வாரம் இது வந்து ஃபர்ஸ்ட் வீக்காக நடக்குது ஜெயில் ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிறதுக்கு. இது 3வது வாரம் இவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க. முதல் வாரமே அந்த வினோத் அவங்க போனாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு வினோத் வியானா போனாங்க, அரோரா போனாங்க, ஆதிரை போனாங்க அப்படின்னும் போது புதுசாக இவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் டீ கொடுக்க டீ கொடுக்க கூடவா பண்ணுறீங்க அப்படின்னு. இது டீ கொடுக்க எங்கே பேசிட்டு இருந்தா உள்ள சாப்பிட்றதுக்கு பேசலாம் அப்படின்னும் போது நான் போய் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரேன்னு கனி சொல்கிறாங்க. உன்னைக்கேமி இல்லை அப்புறம் கொடுக்கலாம்ல இல்லை பசிக்கொள்ள அவங்க கொடுத்துலாம் சாப்பாடு தானே அப்படின்னு கனி சொல்கிறாங்க. உன்னைக்கேமி இருக்கிற இங்கே இருக்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம் இருக்காங்களா அவங்களாம் சாப்பிட்டு அப்புறம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன் அந்த மாதிரி தான் காட்டுறாங்க பாரு மேலே வெஞ்சன்ஸை. நீங்கள் டாஸ்க்குன்னு சொன்னீங்க அப்புறம் ஒஸ்ட்டுன்னு சொன்னீங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் காட்டி அந்த பொண்ணு ஜெயிலுக்கு போயிடுச்சு. ஃபுட்டுன்றது எல்லாருக்கும் காமனாக இருக்காது. இது வரைக்கும் ஜெயிலுக்கு போனவங்களுக்குலாம் நீங்கள் அந்த பார்ஷியாலிட்டி பார்த்தீங்களா? இந்த பொண்ணுக்கு மட்டும் ஏன் பார்க்குறீங்க? அப்போ அந்த பொண்ணு கையை வச்சா குத்தம், காலை வச்சா குத்தம், உட்காந்தா குத்தம், நின்னா குத்தம்னா அந்த பொண்ணுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ஸோ எல்லாருக்குமே ஒரு ஹீலிங் ப்ராசஸ் இருக்குங்க. டக்குன்னு அஃபண்ட் ஆகிறவங்க இருப்பாங்க, டக்குன்னு ஒரு சீரியஸ் மூடுக்கு போகிறவங்க இருப்பாங்க ஒரு ஜோக் அடித்தா கூட. ஆனால் அதுலேருந்து ஹீல் ஆகி வரத்துக்கு ஒவ்வொருத்தருக்கான ஒரு டைம் பீரியட் இருக்கும். அப்போ அந்த டைம் பீரியடை ஒன்று அவங்களுக்கு கொடுக்கணும், இல்லைனா அந்த டைம்குள்ளே போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அவங்களா வர வரைக்கும். நீங்கள் ரெண்டும் இல்லாமல் அந்த பொண்ணு யோசிச்சு வெளில வரத்துக்குள்ளே அடின்னு அடிக்கிறீங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த பொண்ணு போய் இப்படி தான் அப்படின்னு அடிக்கிறதுக்குள்ளே அந்த பொண்ணுக்கு என்னென்ன நம்மளை மட்டும் தான் அடிக்கிறாங்க அது அப்படிங்கிறது இன்னும் பர்சனலாக அவளுக்கு ஃபீல் ஆகுதுன்னும் போது ஸோ ஒவ்வொருத்தருக்கான அது வந்து எல்லாராலையும் அந்த ஹீலிங் பீரியடை சீக்கிரம் கொண்டு வர முடியாது. ஓகே நேற்று திட்டினாங்க இன்னைக்கு சரியாக